கவிதா மேடம் அவர்களே, நிர்பன் சார் அவர்களே, ஆதவன் அவர்களே, என்னை படம் பிடித்துக் கொண்டிருக்கும் கலை அவர்களே. ஏன்டா கண்ணு, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்? கொடிவேரிங்கண்ணா. கொடிவேரிங்க. சரி, இந்த கொடிவேரியை கட்டினது யாரு தெரியுமா? அண்ணா அவர் பேருங்கண்ணா யாருன்னு தெரியாது உங்களுக்கு? கொத்தனாரா இருக்கும். ஜோக்கே. கொத்தனாரு 2025ங்க. தூத்துக்குடி. பழைய காமெடி இது. அது இல்லையா? அதான் 20. அதுங்க பனையா புரோக்கர். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. பனையா கோங்கருங்கண்ணா. 17ஆம் நூற்றாண்டுல கட்டி விட்டாருங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்னத்த பாக்குறது? இப்படியே வா. வெல்கம் டு யோகம் vlog. அதாவதுங்க இந்த எப்ப கட்டி இல்லங்க. நம்ம இப்படிலாம் பேசிட்டு தான் வச்சுக்கோ, ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. அதனால நம்ம இதுக்கு ஒரே முடிவு என்ன தெரியுமா, தனியா பேசணும். ஓகே ஓகே. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நான் லைட்டிங் போயிட்டு இருக்கு. இல்ல நான் சொல்றேன், லைட்டிங் போயிட்டு இருக்கு. டார்க்கா இருக்கவங்க ஃபர்ஸ்ட் பேசிட்டு சார். அப்போ நம்ம அப்புறம் கடைசியா பேசலாம். கருப்பு உழைப்போட வண்ணம். எஸ் எஸ் ஆமா, அதெல்லாம் நீங்க எங்க சேனல்ல வந்து பாருங்க, அழுக்கு மொத்தமும் அழகா தெரியும். போலாம். ஸோ நம்ம டீம்ல இருந்து கொடிவேரி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் வந்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே வந்து பார்த்தேன், இடம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒரு நாளைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் டைம் கிடச்சா நீங்கள் வந்து அன்னைக்கு டே ஃபுல்லாகவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதாவதுங்க இங்கே இருக்கிற இந்த அணைக்கட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சிமெண்ட் சுண்ணாம்பு கல்லெல்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் கல்லை மட்டுமே வச்சு அடுக்கி இடையில கேப்பில் வந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு ஃபுல்லாக பண்ணி சும்மா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக நின்றுட்டு இருக்குதுங்க. 300 வருஷமா இது ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்னா எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம தமிழர்கள் எப்பயுமே வந்து இந்த கட்டிடக்கலைக்கு முன்னோடிகள். ஏங்க இங்கே தாங்க விண்ணார் படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த தண்ணி வந்து 2 ஊருக்கு போகுது. கீழே கலக்கால்னு ஒரு ஊருக்கும் நம்பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊர். இந்த 2 ஊரும் இந்த தண்ணியை நம்பி தான் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அங்க பாருங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த தீவு நிறைய பேருக்கு தெரியாது. அதுல வந்து வாழை, மெயினா வாழை வந்து பயிரிட்டு இருக்காங்க. ஸோ வாழை மரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கறதுக்கு ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கும். போட்டு சவாரின்னு போட்டிருப்பாங்க. போட்டு சவாரி கிடையாதுங்க, அது பரிசல் சவாரி. பரிசல்கள் உள்ள நிறைய இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஏறி டிராவல் பண்ணலாம், அப்படியே போய் அந்த தீவை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தண்ணி வந்து இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் வந்து ஒரு பொக்கிஷமான தண்ணியா மந்திர தண்ணியா நினைக்கிறாங்க. ஏன்னா இதுல குளிச்சா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல நிறைய நோய்கள் சரியாகுது அப்படின்றத நம்புறாங்க. அதே மாதிரி நடந்துட்டும் இருக்கு அப்படின்றத நிறைய பேர் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க டீம்ல வந்து நிறைய பேர் 2 பேர் வந்து நம்ம கொடிவேரி அணையை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா வந்து நான் வந்து பர்சனலா என்ன கேள்விப்பட்டேன்னா, இங்க ஃபிஷ் வந்து அப்போ ரெடிமேடா பொரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார். குளிச்சுட்டு கொஞ்சம் ஃபிஷ் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு செம்ம ஃபீலில் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து சுற்றி முற்றி பார்த்தா ஃபிஷ்ஷு கடை ஒன்றுமே இல்லை. என்ன கடை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்மங்கூழ் கடையும் மாங்காய் பானிபூரி இதாங்க இருக்குது. மாங்காய் கேட்டிருக்கேன் எங்கள் டீம் ஆள்கிட்ட, வாங்கி தராரா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஆளை இல்லைன்னு நினைக்கிறேன், பட் ஆளை இருக்கிற இடமும் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து குளிங்க. பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இந்த கொடிவேரியில் இருக்கு, நமக்கு இன்னும் தெரியாம இருக்கு. இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கோபிக்கு வந்து ஒரு வேலையாக வந்திருந்தோம். அங்கேருந்து கொடிவேரி வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. ஸோ அதான் ஜஸ்ட் பார்க்கலாம் தான் வந்தோம். அதே மாதிரி பார்த்துட்டோம், நல்லா இருக்கு. ஹாப்பி தானே? ஹாப்பி தானா? குமுதா ஹாப்பி, ஆதவன் ஹாப்பி, ரம்யா கவிதா ஹாப்பி இல்லைங்க. கவிதா ஹாப்பி இல்லையா? ஆமாங்க, மீன் கிடைக்கும்னு சொன்னாங்க. மீனும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்ப பாரு சோறு சோறு சோறு. சார் சோறு தான் சார் முக்கியம். இங்கே பாருங்க, உனக்கு சோறு தானே முக்கியம். ஆமா, சோறு தின்ட்டு மெதுவாகவும் உனக்கு கார் கிடையாது. ஓகேவா? ஐயோ விட்டு போயிடாதீங்க மக்களே. யோகம் vlog சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.